என் பேர் அஜய். நான் சென்னையில் சினிமாவில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்த ஒரு ஃபோன் கால் நடந்த கதை தான் இந்த கதை. அம்மா, ஹலோ, சொல்லுமா. என்னப்பா ரூமுக்கு போயிட்டியா? இப்போதாம்மா ரூமுக்கு போகிறேன். சரிப்பா, சாப்பிட்டியா? இனிமே தாம்மா சாப்பிடணும். சாப்பிடுப்பா. சம்பளம் வந்துட்டாப்பா? பணம் இன்னும் அனுப்பலை? சேலரி இன்னும் போடாதம்மா, போட்டேன்னு அனுப்பிவிட்றேம்மா. சரிப்பா. சரிம்மா, பார்த்துருங்க. ஏன்னாச்சு வாடகை? போட்டு விடுறேன்னு போட்டு விடல? என்னாச்சு ப்ரோ? ஒன்றும் இல்லை. ஹலோ, நான் தான் பேசுறேன். சொல்கிறா. டேய் எங்கடா இருக்க? என்னாச்சு? ரூம்ல குமார் ரொம்ப டென்ஷன்ல இருக்கான்டா. ஓனர் அக்கா வாடகை கொடுக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப திட்டிட்டாங்கடா. நீ காசு இருந்தால் போட்டு கட்டுடா, நான் நெக்ஸ்ட் மந்த் தரேன் உனக்கு. சரி சரி, எனக்கு ரொம்ப வேலை இருக்கு, நான் அப்புறமாடி கால் பண்றேன். இருடா. ஹலோ, யாரு? டேய் நான் மணி பேசுறேன்டா. எந்த மணி? டேய் நம்ம பழைய ரூம்ல பெட்டிங் மணின்னு சொல்லுவாங்களாடா. ஆமாம், சொல்கிறா. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. நீ நல்லா இருக்கியா? இருக்கேன்டா. நான் ஆல்ரெடி ஐபிஎல் பெட்டிங் ஒன்று இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. ஆமாண்டா. இன்னுமா பண்ணிட்டு இருக்க? என்ன? ஆமா பண்ணிட்டு இருக்கேன்டா. டேய் இப்போ ஒரு ஆஃபர் வந்திருக்கு, நீ பண்றியாடா? என்ன ஆஃபர்டா? டேய் இப்போ நடக்க போற மேட்ச்ல பேமெண்ட்ல நம்மளுக்கு 5 மடங்கு ப்ராஃபிட்ரா. என்ன பண்றியா? எத்தனை மடங்குடா? டேய் 5 மடங்கு ப்ராஃபிட்ரா. 5 மடங்கு ப்ராஃபிட்டா? டேய் ஹலோ, கேக்குதாடா? டேய் ஹலோ மச்சான் இது கேளுடா. என்னடா கேளு? மச்சான், இது கேளுடா. நல்லா கேட்டுக்கோ. இப்போ மணி 7, 8 மணிக்கு மேட்ச் ஸ்டார்ட் ஆகும். வியூவர்ஸ்க்கு லைவ் வரக்கு முன்னாடி எக்ஸ்க்ளூசிவா பெட்டிங் பண்ற நமக்கு லைவ் வந்துடும். சரியா? இப்போ நீ என்ன பண்ற, நான் சொல்றப்ப பெட்டிங் பண்ற. இப்படியே மேட்ச் முடிகிற வரைக்கும் பெட் பண்ணிட்டே இருக்க. மச்சான் என்னடா? டேய் இப்போ நடக்க போற மேட்ச்ல பேமெண்ட்ல நம்மளுக்கு 5 மடங்கு ப்ராஃபிட்ரா. கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து 10% எனக்கு தந்துரு. என்ன ஓகேவா? சூப்பரா டே. ஓகேவா?